அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நலமாகவும் சேஃபாகவும் இருப்பாங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு சாதாரண ஒரு லஞ்ச் மெனு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரைஸ் அண்ட் கறி. ரைஸ் அண்ட் கறியில் வந்து இறப்பிலா கறி எப்படி ஆக்குறது தான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். அடுத்து வந்து இறப்பிலா கறியோட இந்த கறியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுப்பாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட குறிஞ்சங்கீரை சம்பல் சலட் மாதிரி செஞ்சுக்கிறேன். அது வந்து இந்த கறியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு துளி கூட கசப்பு வரான்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கசப்பு குறைவாக இருக்கும். சின்னவங்களும் அதோட சேர்த்து சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த கறி எப்படி வெட்டுன்னு பார்ப்போம் இறப்பிலாக்கவை. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத பிகினர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேண்டாம் அவங்களுக்கு எப்படியுமே இந்த கறி வெட்டுறது காய் வெட்டுறது எப்படியுமே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கத்தியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ வந்து அதில் உள்ள பால்கள் உங்களோட கத்தியில் படாமல் இருக்கும். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இறப்பிலாக்க எடுக்கிற டைமுக்கு நல்லா முத்தலாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களோட கறியும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இதில் உள்ள பால் தன்மையெல்லாம் நீங்கள் ஒரு டிஷ்யூ இல்லாட்டி ஒரு சொப்பின் பொலித்தீன் மாதிரி உள்ளதால் நீங்கள் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியோட கொஞ்சம் உப்பும் சேர்த்து வச்சுக்கோங்க. உப்பு இல்லாட்டி மஞ்சத்தூள் சரி போட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்த பிறகு இதில் தோல் பகுதி நல்லா சீவி எடுத்துக்கணும். சீவி எடுத்த பிறகு இன்னும் உள் பகுதியை வந்து நல்லா வெட்டி எடுத்துக்கணும். முடியுமான அளவுக்கு அந்த சதைப்பகுதி மாதிரி தெரிகிற அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த இறப்பிலாக்கை வந்து நல்லா வெந்து உங்களுக்கு அந்த அப்படி டேஸ்ட் ஒன்று வரும். இல்லாட்டா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும் கறிகள். அப்போ இதை வந்து நாங்கள் தண்ணியில் போட்டோம். தண்ணியில் வந்து உப்பு இல்லாட்டி மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதை வெட்டி போட்டுக்கோங்க. இல்லாட்டி கலர் மாறி வரும் இந்த இறப்பிலாக்கள். இப்போ இதை போட்ட பிறகுலேருந்து நாங்கள் கழுவி எடுத்துக்கணும். கழுவி இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே சட்டியில் தான் நான் போட்டு எடுத்து இதுக்கான மசாலாக்கள் என்னென்னு பார்ப்போம் சேர்க்குறது. எங்களுக்கு இது எல்லாமாக்க தெரியும். இதெல்லாம் ஒரு கறியா அப்படி வீடியோவாக போட்டிருக்கு அப்படின்னு நினச்சி வேணாம். தெரியாதவங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இறப்பிலாக்க உண்மையிலேயே நல்ல ஒரு டேஸ்ட்டான கறி தான். இப்போ இது வந்து ஒரு பவுலில் நான் மாற்றினேன். இதுக்கு வந்து என்னென்ன சாமான் சேர்க்குறேன்னு பார்ப்போம். முக்கியமாக இதுக்கு வந்து பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கணும். அதோட வெங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதோட கறி மிளகாய் இல்லாட்டி பச்சை சின்ன மிளகாய் ஒரு 2, 3 கீரல் போட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பால் வேணும். நல்லா கட்டிப்பால் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணிப்பால் எடுத்து வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதோட வந்து வெந்தயம் பட்டை சின்னத்தூள் போட்டிருந்தேன். இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் போல் தான் சேர்த்துக்கணும். அதோட மஞ்சளும் மிளகுத்தூள் தான் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்த பிறகு இதுக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துருந்தேன். சேர்த்த பிறகு இதுக்கு நான் தண்ணி ஊற்றி தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணிப்பால் இருந்தால் அதையும் ஊற்றி வேக வச்சிடலாம் தண்ணிக்கு பதிலாக. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மாதிரி வேக வச்சுட்டு இப்போ இது வேகும் வரைக்கும் உங்களுக்கு தேங்காய் பாலும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இதை வந்து அப்படியால் இன்னும் அப்படியே கொஞ்சம் அதை கடைஞ்சி விடணும். அப்படி உங்களுக்கு இன்னும் எப்படி கடையாமிக்கான அப்படியே வச்சு உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றி எடுத்துக்கும். மேலும் இப்போ தேங்காய் பால் ஊற்றினப்புறம் நல்லா கலந்துவிட்டுக்கணும். கலந்துவிட்ட ஒரு கொதி வரசில் இதை இறக்கி எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த இறப்பிலாக்கை பொரிச்சு மண்ணப்படி ஆக்குறேலும் அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இப்படித்தான் நல்லா எனக்கு இறப்பிலாக்காருக்கு நல்ல விருப்பம். உங்களை எல்லாருக்குமே இப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு சேர்த்துக்க போகிறேன். நாங்கள் பருப்புக்கு எப்படி தாளித்து ஊற்றுவோமோ அது போல தான் ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய வேணும். நல்லா முருகி வரசில் இதோட சேர்த்துடணும். சேர்த்து அப்படியே மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு சாப்பாடு போட்ட டைமுக்கு இதை எடுத்து சேவ் பண்ணிடலாம். அப்போ நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த இறப்பிலாக்கள் இந்த கருவேப்பிலை பொரிச்சதெல்லாம் சேர்த்து சாப்பிடுச்சல அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் லஞ்சுக்கு வந்து நாங்கள் ஒயிட் ரைஸோடு இதை தான் நான் எடுத்துட்டு இறப்பிலா கறி ஃபிஷ் கறி அதோட இந்த குறிஞ்சன் கீரை சாம்பார் சலாட் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக புதுசாக பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்